உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் வெம்பாக்கம் ஒன்றியத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெம்பாக்கம் சாலையில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாதி ஒழிப்பு மற்றும் தமிழ் தேசிய களத்தில் போராடிய போராளிகள் மாறன், செல்வம், பூபாலன் ஆகியோர் நினைவேந்தல் படத்திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திமுக செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி, திமுக ஒன்றிய செயலாளர் சீனிவாசன், இடிமின்னல் இனியவன், அரசு வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு படத்தை திறந்து வைத்து வீரவணக்கம் செலுத்தி 3 குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் கோபிகண்ணன், அஞ்சலி தேவி, செல்வம், யுவராஜ், சிலம்பரசன், லோகு, பெருமாள், சுதாகர், ஐயப்பன், சங்கர், அருண், சந்தோஷ், முரளி, கலக்கல், கார்த்தி, ராஜா, சந்தோஷ், அன்பு, சுந்தரம், வள்ளியம்மாள், எலிசபெத், மணிகண்டன், ஆறுமுகம், ஸ்ரீதர், நிர்மலா, விமல், சொரூபராஜ், முத்தையா, அஜித்குமார், சிலம்பரசன், விநாயகம், ஏழுமலை, சரத், ருத்ரா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை அவதூறாக பேசிய பாரதி என்பவர் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வலியுறுத்தி சென்னை புளியந்தோப்பு காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கை எடுக்காத நிலையில் தண்டையார்பேட்டை காவல் இணை ஆணையரிடம் பெரம்பூர் பகுதி செயலாளர் கல்தூன் ரவி தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது வடசென்னை மாவட்ட செயலாளர் உஷாராணி, மாநில அமைப்பு செயலாளர் தமிழ் இனியன், முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வம், மண்டல துணை செயலாளர் சதாசிவம், கபீர், சிறுத்தை வளவன், தமிழ் வளவன், சிறுத்தை சிவா, ஜெயக்குமார், சமத்துவன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இன்றைய தினம் வடசென்னை மாவட்ட செயலாளர் சகோதரி உஷாராணி அவருடைய தலைமையிலே எழுச்சி தமிழரை பற்றி அன்றாடம் முகநூலிலும் பல்வேறு சமூக தளங்களிலும் கேவலமாக பலர் பேசி வருகிறார்கள். குறிப்பாக கொடுங்கையூரை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த இரா பாரதி என்பவர் எந்தவிதமான ஆதாரமும் இல்லாமல் மிக கேவலமாக எழுச்சி தமிழரை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை, இந்தியா முழுக்க பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு மாமனிதரை மிக கேவலப்படுத்தி பேசி வருகிறார்கள். முகநூலிலே இதை பார்த்த பல்வேறு நபர்கள், ஜனநாயகம் காக்கின்ற எல்லா தோழர்களும் தொலைபேசியில் இவ்வளவு கேவலமாக பேசுகிறானே, இவன் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா என்கின்ற கேள்வியை தொடுக்குகிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் எழுச்சி தலைவர் மீது பாசமும் பரிவும் கொண்ட கட்சி தொண்டர்கள் வெகுண்டு எழுகிறார்கள். எந்தவிதமான தவறும் செய்யாத எங்கள் தலைவரை எந்தவிதமான ஆதாரமும் சாட்சியமும் ஏதுமின்றி மிக கேவலமாக பேசுகின்ற அந்த இரா பாரதி மீது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவருடைய பேச்சு என்பது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறது. இதன் காரணமாக பல்வேறு நபருக்கான கலவரங்கள் ஏற்படுகின்ற நிலையும் ஏற்படுகிறது. எனவே காவல்துறை இன்று அளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த புகார் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து சட்டப்படியான செய்கையை மேற்கொண்டு அவரை கைது செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே